ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மக்கநதி சீரோட ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மக்கநதி சீரில் இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து தான் குழந்தைய ஸ்கூலில் சேர்த்து விடலான்னு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ காவேரி அந்த ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணியிருக்காங்க. காவேரி அம்மு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து காவேரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்முடைய கிளாஸ் டீச்சரும் கூடங்க. ரெண்டு பேரும் ரொம்பவும் நல்லா பழகி ரொம்பவும் அந்யூன்யமாக ஆயிடுறாங்க. கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அம்மு வந்து கூட்டிகிட்டு போய் வந்து காவேரி வந்து விளையாட விடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து விளையாண்டுருக்கும் போது வந்து கீழே விழுந்துடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே காவேரி ஓடி போய் வந்து அம்மா வந்து பார்த்து விளையாடக்கூடாதா, எப்படி அடிபட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. உடனே பக்கத்து கிளாஸ் டீச்சர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தையோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுங்க, எப்படி அடிபட்டிருக்கு பாருங்க, அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரியும் பார்த்தீங்கன்னா அம்முடைய அப்பாவான விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. காவேரியும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பண்ணி ஹலோ அம்முடைய அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து இது காவேரியோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கு உடனே காவேரி சொல்கிறாங்க, நான் ஸ்கூல்ல இருந்து பேசுகிறேன், அவளோட கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் வந்து கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி. விஜயும் பார்த்தீங்கன்னா சரிங்க மிஸ், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து வண்டி ஓட்டுறாரு. நிஜமாலுமே அது வந்து காவேரியோட குரல் மாதிரியே தான் இருந்துச்சா, இல்லை நமக்கு தான் வந்து அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ஸ்கூலுக்கு நேராக போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் அங்கே போய் பார்த்தா வந்து காவேரி அங்கே இல்லை. ஆனால் வந்து காவேரி வந்து சீக்கிரமாக ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து விஜய் வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் நேராக கூட்டிகிட்டு போய் அங்கே கட்டு போட்டு அடுத்த வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாருங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மு கிட்ட போய் வந்து விஜய் வந்து கேட்குறாரு, காவேரியை பற்றி வந்து கேட்குறாரு. அதுவும் உங்கள் கிளாஸ் மிஸ் வந்து பார்க்குறதுக்கு இவங்கள மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி வந்து காவேரியுடைய ஃபோட்டோ வந்து ஃபோனில் வந்து அம்மு கிட்ட வந்து விஜய் வந்து காட்டி கேட்குறாரு. என்ன அம்மா சொல்கிறாங்க, இவங்க தான்ப்பா என்னுடைய கிளாஸ் மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா விஜய் அப்படியே ஷாக் ஆகி, அப்போ காவேரி இன்னும் உயிரோட தான் இருக்காளா, ஏன் நம்மளை இத்தனை நாளாக வந்து பார்க்கவே இல்லை, நம்ம குழந்தையும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் அம்மாவை போய் ஸ்கூலில் விட போகிறாரு. அப்போ வந்து காவேரியை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஆனால் அங்கே காவேரி இல்லை. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து அம்மாவுடைய கிளாஸ் மிஸ் ஆன காவேரியோடைய ஃபோட்டோ போய் வந்து தேடி வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாருங்க. வந்து வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்ட வந்து கேட்குறாரு, காவேரி நிஜமாலுமே வந்து இறந்துட்டாளா தாத்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விஜயோட தாத்தா சொல்கிறாரு, ஆமாப்பா ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே வந்து விஜய் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து காவேரி இறந்துட்டானா அப்போ இது யார் அப்படின்னு சொல்லி வந்து ஃபோனில் வந்து காவேரி அம்மா கூட இருக்கிற ஃபோட்டோ வந்து விஜய் வந்து தாத்தா கிட்டே வந்து காட்டுறாரு. உடனே வீட்டில் எல்லாரும் அப்படியே ஃபோட்டோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அது விஜய்கிட்ட வந்து தாத்தா வந்து இதுக்கப்புறம் வந்து அதாவது காவேரி பற்றின உண்மையை வந்து சொல்வாரா இல்லையான்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து காவேரியை போய் எப்படி பார்த்து பேசுகிறாலும் காவேரி வந்து விஜய்க்கு யாருங்கிற உண்மை வந்து தெரிய வருமா, இனி ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேருவாங்களான்னு தெரியல. இனி வேறு எபிசோடில் அதை பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.